அந்த வின்னர் யாருன்றத அனௌன்ஸ் பண்ண சொல்லலாமா? எஸ் ப்ளீஸ், எல்லாருமே ஆவலா இருக்கும் சார். ப்ளீஸ். சரவணன், அன்னம் மெகா தொடர். குணச்சித்திர நாயகன் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அப்பா கிட்ட கோவம், கூட பிறந்தவங்க கிட்ட பாசம்னு தத்ரூபமா நடிப்பை வெளிப்படுத்திய சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர். சோ சிறந்த குணச்சித்திர நாயகன் எப்படி இருக்கு இந்த விருதை நீங்க வாங்கினது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாகவே சீரியலில் எல்லாருமே கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க இந்த ஒரு அங்கீகாரத்துக்காக. ஸோ ஒரு வருஷம் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிடைக்குது. அந்த வகையில் இந்த வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிடைக்காதவங்க கவலையே படக்கூடாது. நான்லாம் 10 வருஷம் பின்னாடி இருந்தவன் தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை திருப்பி 11வது வருஷமாக நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதுதான் வானத்தை போல ராஜபாண்டியா நான் வந்தது. ஸோ அந்த இடத்துக்கு கிடைச்ச அதே மரியாதை எனக்கு ஒன்றுத்துக்கும் கிடைக்குது. நான் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒருத்தருக்குமே நன்றி. ஆக்சுவலி உங்களுக்காக இப்போ சிலர் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட பயணிச்சவங்க சில வீடியோஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வர வச்சிடலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். உங்கள் லைஃப்பில் இந்த பீரியடில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்க உங்களுக்காக சில விஷயங்கள் அனுப்பியிருக்காங்க ஏவியா. அண்ட் ஃபர்ஸ்ட் சேர்ல என்னென்ன ஒட்டியிருக்குங்கிறத பார்த்துருவோமா? யா. ஸோ இந்த ஒவ்வொரு நாற்காலிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. உங்களுடைய ஜேர்னியில பயணிச்ச நிறைய பேர் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. முதல்ல கார்த்தி, அந்த நாற்காலியில நீங்க உட்காருங்க. அண்ட் அந்த பீரியட்ல உங்க கூட டிராவல் ஆன ஒருத்தவங்க ஒரு ஏவி அனுப்பியிருக்காங்க. உட்காருங்க. வாழ்த்துக்கள் கார்த்தி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடா தம்பி, நீ சன் டிவில இந்த அவார்டு வாங்குறது. முதல்ல நீ மீடியாக்குள்ள போகும்போது அண்ணன் இது பண்ணுடான்னு சொன்னேன். என் பேச்சை மதிச்சு நீ அதுக்குள்ள போய் உன்னோட திறமையாலையும் உன்னோட உழைப்பாலும் நீ வந்தது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. என்னைக்குமே அண்ணனோட சப்போர்ட் உனக்கு இருக்கும்டா. வெள்ளி திரையிலையும் நீ வரணும், அதான் அண்ணனோட ஆசை. பயணத்தின் தொடக்கத்தை பத்தி ஒரு ஏவி வந்திருக்கு, அதை பத்தி சில வார்த்தைகள் ப்ளீஸ். கூட பிறந்தவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் கூட பிறக்காதவங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப பலமாக இருப்பாங்கன்னா அது ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்கள் அண்ணன். எங்கள் வீடுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சார். எங்களோட 25 வருஷம் நட்பு. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். ஒரு தொகுப்பாளருக்காக ஒரு ஸ்க்ரோலிங் போயிட்டு இருந்தது ஒரு சேனலில். இங்கே வளவலன்னு பேசின்னு இருக்கியே, அங்கே போடா, ஏதாவது மாதம் சம்பளமாவது கொடுப்பாங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் பேக்கெட் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். அதுக்காக என்னை துரத்தி அடிக்கிறதுக்காக என்னை அவங்க அனுப்பிச்சார். விஜய் சங்கர் அவர் பேர். தேங்க்யூ, லவ் யூண்ணே, லவ் யூண்ணே. அடுத்தபடியா குணச்சித்திர நடிகர் அந்த நாற்காலியில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கான ஏவி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்த்தியை பொறுத்தவரை என்னென்னா, நாம் ஒரு சீனை கன்சீவ் பண்ணி ஒரு விஷயத்தான் சொன்னோம்னா போதும், அவர் வந்து வெவ்வேறு விதமாக வந்து அதை மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுப்பாரு. வானத்தை போல ப்ராஜெக்ட்லேயே அவர் பெரிய ஹீரோவாக ஹைலைட் ஆனதுக்கு காரணம் அந்த ஹார்ட் ஒர்க்கும் அவருடைய ஒரு இன்புட்டும் தான். இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுற ஒரு கேரக்டர் யாருன்னா ராஜபாண்டி. எனக்கு அவரை நான் கார்த்தின்றது இப்போ தெரியறதுக்காக சொல்கிறேன். எனக்கு ராஜபாண்டியா தான் எனக்கு எங்கே சொன்னாலும் வரும். மென்மேலும் பெரிய பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணி பெரிய லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குணச்சித்திர நடிகரா நீங்க இருக்கும்போது உங்க கூட பயணித்தவர் உங்களுக்கான ஒரு ஏவி அனுப்பியிருந்தாரு. அடுத்தபடியா தொகுப்பாளர் நாற்காலியில நீங்க உட்காருங்க. அதுல யார் ஏவி அனுப்பியிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். கார்த்தியை பொறுத்தவரையும் அவர் எனக்கு பிள்ளை. கார்த்தியோட நான் வந்து வம்சம்ல தான் ஃபர்ஸ்ட் நடித்தேன். அப்போ வந்து இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி துருன்னு பாரு. இந்த நிமிஷம் வரலாம் அப்படி தான் இருக்கார் அவர். எங்கே போனாலுமே கார்த்தி இருக்குதுனாவே அந்த இடமே சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. ஆல் தி பெஸ்ட் கார்த்தி. ஏ ராஜா. லவ்லி லவ்லி. ஸோ கார்த்தி அண்ணா, அடுத்தபடியா வில்லன் இந்த நாற்காலியில் நீங்கள் உட்காருங்க. ஒரு சாதாரண கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சிம்பிள் சீனாக இருக்கட்டும், அதை கார்த்தி தன்னோட நடிப்புனாலையும் தன்னோட ஸ்டைல்னாலையும் தன்னோட இயல்பான நடிப்புனாலையும் அதை அப்படியே மாற்றிடுவாப்பில். அது அவ்வளோ அழகாக வந்துடும். வானத்தை போலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் கார்த்திக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு பாசம். எந்த சீன் நடித்தாலும் நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக வந்து பார்க்குறவங்களுக்கும் இன்னும் நாங்கள் 2 பேரும் ஓவராக பண்ணுறானுங்க மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு என்ன அந்த சீன் சூப்பராக இருக்கணும். எந்த விதமான ஈகோ இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்கும். ஸோ கார்த்தியே, நீ மேலும் மேலும் நிறையா நடித்து படம்லாம் பண்ணணும். யூ டிசர்வ் அ லாட். காட் பிளஸ் யூ. பை. சூப்பர். ஸோ 4 படிகள் உங்கள் வாழ்க்கையில இருந்து
பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் உங்க கூட டிராவல் ஆன ஒவ்வொருத்தரும் ஏவி அனுப்பியிருந்தாங்க. அடுத்தபடியா கடைசியா கதாநாயகன் அப்படிங்கிற நாற்காலி, அதுல நீங்க உட்காருங்க. யார் ஏவி அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம். பட் என் லைஃப்லேயே எப்பா சாமி இந்த இடத்துக்கு போகவே கூடாது, இதோட முடிச்சுட்டா தப்பிச்சிக்கலாம், இங்கே போனோன்னு வை வாரம் வாரம் மாட்டிப்போம். சரி ஓகே, நான் நீ தானே உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா வந்து அந்த அவார்டை வந்து அந்த நாற்காலியில வைன. ஏன்னா இல்ல அது ஒரு காரணம் இருக்கு. அம்மு நீ அந்த சேர்ல உட்காரு, கான்ஃபிடென்ட்டா தைரியமா உட்காரு. ஹாய் அம்மு, நீ சீரியல்ல ஹீரோவா நடிக்கல, அதனால இந்த சீட்ல நம்ம உட்காரலாமா வேணாமான்னு ஹெசிடேட் பண்ணவே பண்ணாத. அம்மு நீ சீரியல்ல ஹீரோவா நடிக்கலன்னா கூட எனக்கு எப்போதுமே நீ தான் ரியல் ஹீரோ. அண்ட் நம்மளோட லிட்டில் பிரின்சஸ்க்கும் நீ தான் இனிமே இல்லை, எப்போதுமே நீ தான் ஹீரோ. லைக் நம்ம லைஃப்ல ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் வந்து இந்த பேபி தான் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு இதோட பாப்பாவோட கையிலேருந்து உனக்கு அவார்ட் கிடைக்கிறது வந்து இது ரொம்ப ப்ரெஷியஸான மொமெண்ட் நம்ம லைஃப். நமக்கு பாப்பா கையிலேருந்து அவார்ட் கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பாப்பா கையிலேருந்து நீ அவார்ட் வாங்குறது வந்து உனக்கும் ஸ்பெஷல், நம்ம பாப்பாக்குமே இது ஸ்பெஷல். ஸோ கங்க்ராச்சுலேஷன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா. நாங்க அப்பவே சொன்னோம், இப்போ அந்த அவார்டை நீங்க கான்ஃபிடென்ட்டா கையில எடுக்கலாம். எடுங்க அந்த அவார்டை. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் அந்த நாற்காலியில அமர்ந்து பேசணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இப்போ நீங்க கர்வமா ப்ரௌடா அந்த அவார்டை தூக்கி காமிக்கலாம். கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உன்னையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், புதுநகையை எறிந்தே மீட்டாயம். உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் உங்கள் மனதோடும் கண்பட்டு நூல் விட்டு போகும். எல்லாருக்கும் இந்த பாட்டு வந்து பிடிக்கும், கேட்டிருப்பாங்க. எனக்கு இந்த தருணம், இந்த பாட்டு ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு. எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கம் கண்டிப்பாக இருக்கும். அசிங்கப்படலன்னா அவளாம் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு இடத்துலையும் அசிங்கப்பட்டேன். இதோ இந்த இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன், வெளியில் நின்றுருக்கேன், கேட்டுக்கிட்டே ஃபோட்டோ கூட போகாது. செக்யூரிட்டி சொல்லுவான், எதுக்கிட்ட இங்கே எடுத்துன்னு வந்த, தூக்கி வெளில போட்டு போப்பா. அதெல்லாம் நான் அப்படி செட் ஆகுமா, முதல்ல சென்னை ஸ்லாங்கில் பேசினுக்கிறேன், அதெல்லாம் எப்படி பேசணும் தெரியுமா தமிழ். ஆனால் எனக்கு வருத வச்சு எதாவது பண்ணுறேன்னு இந்த இடம் அது ஒருத்தங்கள்ல செலக்ட் ஆகி உள்ள கேமரா முன்னாடி போய் நிற்கும் போது அந்த சைடில் அசிங்கப்படுத்தி பேசுகிற விதங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாண்டிட்டு தொகுப்பாளருக்கு போனேன். தொகுப்பாளர் தான் அந்த இது வெளியில் ஷோலாம் பண்ணும்போது செம்மையாக இருப்பானுங்க பசங்க. தோ நம்ம ஹீரோஸ் மாரி ஸ்மார்ட் ஃபெலோஸ். அவங்க நடுவில் நான் மட்டும் இந்த ஷேப் பண்ணாத ஒரு வைரக்கல் மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். நடித்தேன் நம்ம மூஞ்சி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு மட்டும் நடிக்கலான்னு சொல்லி நடித்தேன். நெகட்டிவாகவே பண்ணேன். வந்தீங்க, நின்ன வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ. இந்த நாள், இந்த வருஷம், இந்த விருது உனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ண்ணே. எதுவுமே யோசிக்க வேணாம், இது எல்லாத்துக்கும் வந்து நீ தேடி போனே. இனிமேல் வந்து கதாநாயகன்ன்றதுக்கு நீ தேடி போவேனா, அந்த கதாநாயகன்ன்றது உன்னை தேடி வரும்ண்ணே. உட்காந்து ஜாலியாக என்ஜாய் மட்டும் பண்ணுன. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒருமுறை நம்மளுடைய குணச்சித்திர நாயகன் சரவணன் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம்.